Hi my dear friends and families, welcome to Cecily's Cookery. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி நெய் மட்டன் வறுவல். இந்த ரெசிபி ரொம்ப சிம்பிளா நம்மளே பொடி அரைச்சிட்டு ரொம்ப சிம்பிளா பண்ண போறோம். இந்த டேஸ்டியான நெய் மட்டன் வறுவல் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம Cecily's Cookery பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ இந்த நெய் மட்டன் வறுவல் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். இந்த நெய் மட்டன் வறுவல் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் கொஞ்சம் பொருளை நம்ம வறுத்து அரைச்சி எடுத்துக்க போகிறோம். அதுக்கு ஒரு பேன் அடுப்பில் வச்சுட்டு பேன் நல்லா சூடானதுக்கப்புறமா இந்த ஸ்பூன் அளவில் நான் எல்லா பொருளும் எடுத்திருக்கேன். ஃபர்ஸ்ட்டு 3 ஸ்பூன் மல்லி, அப்புறம் 1 ஸ்பூன் மிளகு, 1/2 டீஸ்பூன் ஜீரகம் எடுத்திருக்கேன், 3/4 ஸ்பூன் சோம்பு எடுத்திருக்கேன், அப்புறமா ஒரே ஒரு பட்டை, 2 ஏலக்காய், 1 காஞ்ச மிளகா போட்டிருக்கேன். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஹீட் பண்ணி எடுத்துக்கலாம். அதாவது ட்ரையாக நம்ம ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிறோம். இதோட பச்சை வாசனை போயிட்டு அந்த கலர் லைட்டாக மாறும்ல, அந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்துக்கலாம். ஒரு தட்டில் மாற்றிட்டு இதை நம்ம நல்லா ஆற வச்சு எடுத்துக்கலாம். ஆற வச்சுட்டு இந்த மாதிரி கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கிறோம். அப்புறமா அதே பேனில் 2 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணியிருக்கேன். ஒரே 1 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா சின்ன வெங்காயம் ஒரு 15 சின்ன வெங்காயம் உரிச்சிட்டு நல்லா குட்டி குட்டியாக சாப் பண்ணி அதை நான் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த டிஷ்க்கு சின்ன வெங்காயம் போடுங்க மேக்ஸிமம். இல்லை அப்படின்னா நீங்கள் பெரிய வெங்காயம் போட்டுக்கோங்க. ஆனால் சின்ன வெங்காயம் போட்டிங்கன்னா டேஸ்ட்டாக இருக்கும் கொஞ்சம். ஒரு வத்தலை 2 கீரி போட்டிருக்கேன். அப்புறமா ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை குட்டி குட்டியாக சாப் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். தக்காளி கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணியிருக்கேன். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளி ஓரளவுக்கு மசிஞ்சிருக்கு. இந்த ஸ்டேஜில் ஒரு 200 கிராம் மட்டனை நான் ஆல்ரெடி மஞ்சள் பொடி, இஞ்சி பூண்டு பேஸ்ட், உப்பு போட்டு நான் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அந்த மட்டனை தண்ணி இல்லாமல் மட்டன் மட்டும் ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். கொஞ்சம் ஓரளவுக்கு வதக்கி விட்டதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருந்த பவுடரில் ஒரு 3/4 பவுடர் நான் ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் சேர்த்து ஒன்று சேர நல்லா வதக்கி விட்டுக்கிறோம். இப்போ மிச்சம் இருந்த எல்லா பவுடருமே நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு நம்ம ஆல்ரெடி இது ட்ரை ரோஸ்ட் பண்ணது தான், அதனால் ரொம்ப வதக்கணும்னு அவசியம் இல்லை. ஓரளவுக்கு எல்லாமே ஜெல் ஆகிற அளவுக்கு நம்ம வதக்கி விட்டுக்கலாம். இப்போ எல்லாமே ஜெல் ஆகி ஓரளவுக்கு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் இந்த மட்டன் வறுவலுக்கு தேவையான உப்பு நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா மட்டனுக்கு ஆல்ரெடி நான் வேக வைக்கும் போதே கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணியிருந்தேன், அதனால் பார்த்து ஆட் பண்ணிக்கிறேன். உப்பு ஆட் பண்ணிவிட்டு ஒரு வதக்கி விட்டதுக்கப்புறமா நான் காஷ்மீரி சில்லி பவுடர் ஒரே 1 டீஸ்பூன் நான் ஆட் பண்ணியிருக்கேன். இது ஆப்ஷனல் தான், நான் கலருக்காக தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறமா நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருந்ததில் கொஞ்சம் தண்ணி இருந்துச்சு எனக்கு, அதை நான் ஆட் பண்ணிக்கிறேன். அந்த தண்ணியை ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக வதக்கி விட்டுக்கிறேன்.
இப்போது ஒரு அரை டம்ளர் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா லைட்டாக கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு. இந்த ஸ்டேஜில் மூடி போட்டு வச்சுக்கலாம். கருவேப்பிலை போட்டுட்டு நான் மூடி வச்சுக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கருவேப்பிலையோட வாசனை, அப்புறம் இந்த நம்ம போட்டிருந்த மசாலோட வாசனை எல்லாமே போய் நான் அந்த தண்ணியும் நல்லா வற்றிட்டு ட்ரை ஆகிருக்கு. இந்த ஸ்டேஜில் வந்து நான் ஒரே ஒரு ஸ்பூன் வந்து நெய் லாஸ்ட்டாக ஆட் பண்ணிவிட்டு அதையும் சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இப்போ லாஸ்ட்டாக மல்லி இலை தூவி இறக்கிடலாம். அவ்வளோதான், ஒரு டேஸ்டான நெய் மட்டன் வறுவல் ரெடியாக இருக்குது. இது நல்லா ரச சாதத்தோட, இல்லை சாம்பார் சாதத்தோட, இல்லை வெறும் சாதத்திலே வச்சு பிசைஞ்சு கூட சாப்பிடலாம். அவ்வளோ சூப்பராக இருக்கும். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். லெட் ஹாவ் அன் என்ஜாய். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் செஸ்லைன்ஸ் குக்கரி பேஜுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸ்டே ஹோம், ஸ்டே சேஃப். Thank you.